ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது எனக்கு எடுத்த வீடியோனா இப்போ லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஊர் கோயில் திருவிழான்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம்ல, அதுக்கு அடுத்த நாள் வந்து எல்லாம் மட்டன் சிக்கன்லாம் எடுத்துருந்தோம். அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் செய்யலாம், காத்தோட்டமாக கொஞ்சம் ஜாலியாக செய்யலாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டைமெல்லாம் வந்து இப்போ போர் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதனால் வந்து சிலிண்டர்லாம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் நம்ம அடிக்கடி வந்து வெளியெடுப்பில் தான் செய்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. நார்மல் நிலைமைக்கு வர வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வந்து எல்லாமே நார்மலாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டெல்லாம் கரங்க பார்த்துட்டு நாங்கள்லாம் 12 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தூங்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மணி 9 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் வாழைப்பழம் இருக்குது, 2 சாப்பிட்டு தெம்பாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சாப்பிட்டுட்ருக்கேன். மட்டன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வெளியில் தான் செய்ய போகிறோம். நீ ஜாலியாக மட்டன் 1.5 கிலோ, அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், பட்டை லவங்கெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான மசாலாஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நாங்கள் வந்து ஃப்ரைடே மார்னிங் எல்லாம் ஒரு 8 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சோமா. எழுந்திரிச்சிட்டு டீ காஃபியெல்லாம் வச்சு குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து 9 மணிக்கு போயிட்டு தான் வந்து மட்டன் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வெங்காயம் இதெல்லாம் குடிச்சிட்டு பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே மணி வந்து ஒரு 9 மணிக்கு மேலே இருக்கும், ஒரு 9:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். கூட்டிகிட்டு இருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். கிசா தோட்டத்தை க்ளீன் பண்ணுறானா குட்டி பையன். அப்போ குட்டி களைச்சி போயிட்டியா? அப்படியே தங்கம் தண்ணி குடிங்க பாங்க. குழந்தைங்களே சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு வேலை சொல்லி பழக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களாம் இந்த வேலை செய்யணும் செய்யக்கூடாதுன்னெலாம் சொல்லக்கூடாது. இதுலேருந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம சின்ன சின்ன வேலைகளை பழக்கினா தான் பெருசாகும் போது பிள்ளைங்க நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம எல்லா வேலையிலுமே சின்ன பசங்களை பொண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி இன்க்ளூட் பண்ணிக்கணும் நம்மளோடைய. அப்போ தான் பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு ஒரு பொறுப்பான பிள்ளைங்களாக வளருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிசா நாங்கள்லாம் வந்து இங்கே சமைச்சிட்ருக்கோம். கிசா வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ சர்வே ஒன்று சேர்த்திட்டான். அவன் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான் பாருங்க. கிசா எப்பவுமே வந்து நான் அப்பா அம்மா இப்படி ஃபேமிலியாக வந்து இருக்கணும்னு சொல்லி தான் தம்பி ஆசைப்படுவானா. அப்படி யாராவது வந்துட்டால் போதும், அவனை கையிலேயே பிடிக்க முடியாது. எல்லோரும் ஒரே இடத்துல வந்து உட்காரணுமா, தனித்தனியாக இருந்தால் கூட ஏன் அங்கே போகிறீங்க இங்கே வந்து உட்காரு அப்படிமா. வெளியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே செஞ்சோம்னா நாம் மட்டுமே கிச்சனில் இருந்து ஒண்டி செய்கிற மாதிரி இருக்குமா. இப்போ வெளியில் வந்து செய்யும் போது எல்லோரும் ஒரே இடத்துலையே இருக்கிறோம். ஜாலியாக பேசிக்கிட்டு செய்யும் போது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேலை செய்கிறதே தெரியாது, நம்ம ஜாலியாக நியாயம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். நல்லாக்காத குழம்பு கூட இப்படி ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணும்போது டேஸ்ட் கொடுக்கும். அப்படியே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் நாங்கள் அப்பா அம்மா எல்லாம் வரும்போது எப்பவுமே நாங்கள் வெளியில் தான் செஞ்சுக்கிறது. டைம் ஆகிடுச்சா, எல்லாத்துக்கும் பசி எடுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து நாத்தனார் பையன் வந்து கரை கெடுக்கிறேன்னு சொல்லியிருந்தால, அவங்க வந்து பொங்கலும் வந்து வாழைப்பழம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் இருக்கிற வாழைப்பழம் தான் ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி, ஏன்னா குழம்பு வைக்க லேட் ஆகும்ல, அதனால் ஆளுக்கு 2 வாழைப்பழம், அப்புறம் கோசப்பழம் வாங்கிட்டு வந்தாங்களா தர்பூசணி, அதுவும் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஒரு டிப்ஸு சொல்கிறேன். மட்டன் வந்து நம்ம எடுக்க போகும்போது இந்த கறி வந்து பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக இல்லாமல் லைட் பிங்க் கலர் மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லா எலாடுன்னு சொல்லுவாங்க. நல்லா கறி வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதே நல்லா டார்க்காக ரெட் கலரில் அப்படி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், பிரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து முத்தநாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுக்காதீங்க. வணக்கும் போது நம்ம கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வணக்கிக்கணும். உப்பு வந்து கறி கொஞ்சம் 1 கல் எக்ஸ்ட்ரா அப்படி போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த கறியில் வந்து உப்பெல்லாம் இறங்கி கறி வெறுங்கறி சாப்பிடும் போது நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கறி நல்லா உருண்டு வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். சாப்பாடு வந்துருச்சு. நல்ல கறி மசாலா வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள், மிளகாய் தூள், வீட்லேயே அரைத்த மிளகாய் தூள். அது என்னன்னு போய் கேளுங்க.
1.5 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதித்து அது கறி வேகிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு கடலையும் தேங்காயும் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு வந்து அதை ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் சமைச்சிட்டு இருக்கும் போதே நடுவில் வந்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கலெக்ட் பண்ண வருவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்திருந்தாங்க. அதை அம்மா போய் பாருங்கம்மா நான் குழம்பு வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்லா வீடெல்லாம் பெருசாக இருக்குல்ல, வசதியாக இருக்கிறாங்களாங்காட்டின்னு 2000 அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கோயிலுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படி இந்த மாதிரி கேட்கும்போது நம்மளால் முடிஞ்சது தான் நம்ம கொடுப்போம். அதை சொன்னோம்னா வச்சுக்கோங்க, நீங்களே இப்படி சொன்னால் எப்படிங்க, கொடுங்கன்னு சொல்லி வற்புறுத்தி கேட்குற மாதிரி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரவங்கலாம். உங்கள் வீட்டு சைடு இப்படி தான் கேட்குறாங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மட்டன் குழம்பெல்லாம் வச்சுட்டோம் பேசிக்கிட்டே. ஆல்ரெடி வந்து நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு, மட்டன் குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து நான் மேக்ஸிமம் வந்து காட்டலை. குழம்பு ரெடி ஆகிட்டா கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை அலசிட்டு வந்து போட்டாச்சு. அப்பா அம்மா பாப்பா 3 பேரும் தான் வந்து வெளியே இருந்தாங்க. நான் வந்து உள்ளே போயிட்டு முட்டைலாம் வேக வைக்கிறதுக்கெல்லாம் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். அப்புறம் மட்டன் வறுவல் பண்ணியிருந்தேன்னா அது வந்து உள்ளேயே நான் பண்ணிட்டேன். வெயில் வேறு வந்துருச்சு, வெயிலில் யார் பண்ணிகிட்ருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து முட்டை அடுப்பில் போட்டு மட்டன் வந்து வறுவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவங்க அப்பா வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டாரு. செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ. நான் 2 டேஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் இதே மாதிரியே பார்த்து செஞ்சு பாருங்கள். அப்பா வந்து செம்மையாக சமைப்பார். எது பண்ணாலும் டேஸ்ட் வந்துடும் அவர் கைக்கு. நிஜமாகவே வந்து சிக்கனே எனக்கு பிடிக்காது. அது இந்த நாட்டுக்கோழி ஒன்று மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். ப்ராய்லர் கோழி வந்து பிரியாணிக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நான் பிரியாணி சில்லி பிடிக்கும் இதுதான் யூஸ் பண்ணிக்குவேன். சிக்கன் கிரேவியை நான் சாப்பிட மாட்டேன். பொதுவாக சிக்கனே சாப்பிட்றதில்ல. பிரியாணி செய்யலான்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இன்றைக்கி சிக்கன் 1 கிலோ. மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கே வந்து மணி 10 ஆகிடுச்சா. ஸோ அதுக்கு மேலே வந்து சிக்கன் பிரியாணி எப்படா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ வந்து நான் சிக்கன் கிரேவி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். நான் உள்ள கிச்சனில் வேலை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இவங்களும் வந்து சிக்கன் கிரேவி பண்ணி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வறுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அதுலேயே வந்து ஒரு கரண்டி சாப்பாடு போட்டு பாப்பா வந்து பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு கை கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து அந்த மரசட்டிலேயே போட்டு பரட்டி சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்கும். ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கே போயிருந்தாலும் எடுத்து வச்சுட்டு சிக்கனு, மட்டன் ஃப்ரை, மட்டன் குழம்பு, அப்புறம் எக்கு, இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்தது. ஆனால் வந்து அப்பா சிக்கன் கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட் இருந்தது. அந்த கிரேவிலேயே வந்து முக்கால்வாசி சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்டோம். லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக தான் வந்து குழம்பு கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டோம் எல்லாருமே. அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தார். உங்களுக்கு ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ஃபைனலி ஃபேமிலியாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நம்மளோட வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.